الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وعن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله إمام عادل وشاب نشأ في عبادة الله عز وجل ورجل قلبه معلق بالمساجد ورجلان تحابا في الله اجتمعا عليه وتفرقا عليه ورجل دعته امرأة ذات حسن وجمال وقال إني أخاف الله ورجل تصدق بصدقة فأخفاها حتى لا تعلم شماله ما تنفق يمينه ورجل ذكر الله خاليا ففاضت عيناه متفق عليه. இணைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக அல்லாஹுக்காக ஒருவரை நேசிப்பது, அவரை நேசம் கொள்வது மற்றும் நேசித்தவரை நான் உன்னை நேசிக்கின்றேன் என்ற வார்த்தையை சொல்வதும் அதற்கு பதில் என்ன சொல்வது என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 7 சாரார்களை, மக்களுடைய 7 சாரார்களை அல்லாஹு தஆலா மறுமை நாளில் எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் அவனுடைய அர்ஷ் நிழலில் அடைக்கலம் தருவான். அந்த 7 நபர்களை பற்றி சொல்லும் பொழுது, முதல் நீதமான அரசன், இரண்டாவது அல்லாஹை வணங்குவதில் ஈடுபடும் வாலிபர், மூன்றாவது பள்ளிவாசல்களில் தன் உள்ளத்தை பறிகொடுத்த மனிதர், நான்காவது அல்லாஹுக்காக பிரியம் கொண்டு அவனுக்காகவே ஒன்று சேர்ந்து அவனுக்காகவே பிரிந்து நிற்கின்ற இருவர், ஐந்தாவது அழகும் குடும்ப பெருமையும் நிறைந்த பெண் விபச்சாரத்திற்கு அழைத்தும் நான் அல்லாஹை பயப்படுகிறேன் என்று கூறும் நபர், ஆறாவது தன் வலது கை செய்யும் செலவை இடது கைக்கு தெரியாமல் அதை மறைத்து கொண்டு தர்மம் செய்கின்ற ஒருவர், ஏழாவது களப்பற்ற நிலையில் அல்லாஹை நினைவு கூர்ந்து அதனால் கண்களில் கண்ணீரை சிந்தும் ஒருவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த ஹதீஸில் இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நாம நீண்ட ஹதீஸ் நிறைய இடத்தில் நாம் பார்த்திருப்போம். முதல் விஷயம், இங்கு அல்லாஹு தஆலா 7 சாரார்களை அந்த மறுமை நாளில், அந்த தீர்ப்பு நாளில் தன்னுடைய அர்ஷின் நிழலில் அடைக்கலம் தருவான். இது 7 நபர்கள் கிடையாது, 7 சாரார்களாக இருக்கின்றார்கள். இதனுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார். இப்போ இந்த 7 நபர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, அதில் குறிப்பாக சுப்ஹானல்லாஹ், இதில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் அனைத்துமே வாலிபர்களை பற்றி வலியுறுத்தப்பட்ட விஷயமாக இருக்கின்ற இந்த டீனேஜ் என்பது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு நேரமாக இருக்கின்றது. ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபன், ஒரு யூத் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னை எப்படி அமைத்துக் கொண்டான், அல்லாஹ்வை இபாதத் செய்வதும் வணக்க வழிபாடில் ஈடுபாடு செய்து கொண்டான். என்ன அர்த்தம்? அவன் டீனேஜுடைய அந்த பருவ வயது அடைந்ததிலிருந்து அல்லாஹை வணங்க வேண்டும் என்ற அல்லாஹுடைய அச்சத்தையும் அவனுடைய மஹப்பாவையும் அவன் மீது ஆதரவு கொண்ட நிலையிலும் அவனுடைய வாழ்க்கையை அனைத்துமே அமைக்கின்றான். அவன் நிர்ணயித்த கடமையாகிய விஷயங்களை பூர்த்தி செய்கின்றான், தடுத்த விஷயத்தை தடுத்துக் கொள்கின்றான். இப்படிப்பட்ட இந்த வாலிபரை அல்லாஹு தஆலா தன்னுடைய அர்ஷின் நிழலில் அடைக்கலம் தருவான். சுப்ஹானல்லாஹ், அந்த நாளில் எந்த ஒரு நிழலும் இருக்காது. சூரியன் நம்முடைய தலைக்கு மிக 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 நெருக்கமாக இருக்கும். அங்கு மனிதன் ஆடையின்றி காலையின்றி விருதசேரம் செய்யப்படாத நிலையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய தவறும் பாவத்தை உணர்ந்து அவன் நினைத்து அவர்கள் தன்னுடைய வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள். அப்படிப்பட்ட இடத்தில், அப்படிப்பட்ட அந்த தருணத்தில் ஒருவருக்கு அல்லாஹுடைய அர்ஷின் கீழ் அடைக்கலம் பெறுகின்றதென்றால் அவனை விட ஒரு பாக்கியசாலி அந்த நாளில் யாவரும் இருக்க முடியாது. அதே போல பள்ளிவாசலில் தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்தவன், என்ன அர்த்தம்? ரஜுலுன் முஅல்லகும் பில் மசாஜித், கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், அவனுடைய இதயம் எப்பொழுதுமே மஸ்ஜிதுடனே இருந்து கொண்டே இருக்கும், அவருடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். என்ன அர்த்தம்?
ஒரு தொழுகையை முடித்துவிட்டு அவன் வீட்டுக்கு திரும்பும் பொழுது திரும்பும் எப்பொழுது இன்னொரு தொழுகைக்காக நேரம் வரும், எப்பொழுது திரும்பும் நான் இந்த பள்ளிவாசலுக்கு வருவேன் என்ற அந்த தொடர்பு அவன் வைத்துக் கொண்டே இருப்பான். எப்படி என்றால், ஒரு உள்ளத்தை சீர்படுத்துவதற்காக அல்லது சார்ஜ் செய்வதற்காக பள்ளிவாசல் தான் நமக்கு ஒரு கோட்டையாக அமைகின்றது. அதனால்தான் யாருடைய தொடர்பு பள்ளிவாசலுடன் இருக்குமோ அவன் கண்டிப்பாக அல்லாஹு தாலாவுடைய வீட்டுடைய தொடர்பு வைக்கக்கூடியவன். அல்லாஹு தாலா என்ன செய்வான்? அவனுடைய அனைத்து விஷயங்களை பொறுப்பு எடுத்துக் கொள்வான். அதில் குறிப்பாக இந்த தலைப்பின் கீழ் பார்த்த விஷயம், அல்லாஹ்வுக்காக இருவர் நேசித்தார். அல்லாஹ்வுக்காக இருவர் நேசித்தார். பணத்துக்காகவோ பதவிக்காகவோ அந்தஸ்துக்காகவோ இவர் ஏதாவது எனக்கு உதவி செய்வாரு என்ற இந்த ஒரு உலக காரணம் இல்லாமல் அவர் நேசித்தது அனைத்துமே அல்லாஹ்வுக்காக தான் நேசித்தார். அவர் சேர்ந்தது அல்லாஹ்வுக்காக சேர்ந்தார், பிரிந்ததும் அல்லாஹ்வுக்காக. பிரிந்தது என்றால் என்ன? அவர்களை மௌத்து தான், மரணம் தான் பிரித்தது. என்ன அர்த்தம்? அவங்களுடைய ஹயாத் இருக்கும் வரை, வாழ்வு இருக்கும் வரை அவர்கள் சேர்ந்து அல்லாஹ்வுக்காக சேர்ந்து இருந்தார்கள். ஒருவருக்கு ஒருவர் இடையே அவர்கள் ஏதாவது குறைகள் தவறுகள் அவர்கள் செய்து விட்டார் என்றால் அதை மன்னித்து மறந்து அவர்கள் அல்லாஹ்வாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்த நிலையில் அவர்களுக்கு மௌத் வந்தது. இப்ப என்ன அர்த்தம்? இவர்கள் பிரிந்தார்கள் என்று வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன? மௌத்து தான் இவர்களை பிரித்தது. அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக தான் சேர்ந்தார்கள். பிறகு அதே நிலையில் அவர்கள் தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மௌத்து தான் என்ன செய்தது? பிரித்தது. சுப்ஹானல்லாஹ். இப்படி நேசிக்கக்கூடியவர், அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடியவரை அல்லாஹு தஆலாவும் நேசிக்கின்றான். அப்படிப்பட்ட நேசம் வைக்கக்கூடியவருக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாள் அர்ஷுடைய நிழலில் அடைக்கலம் தருகின்றான். அல்லாஹ் அக்பர். அதே போல கடைசியாக சொல்லப்பட்ட இந்த ஹதீஸில் வரஜுலுன் ذكرallah خاليا ففاضت عيناه, மனிதன் தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அவன் பட்டியலிட்டு தன்னுடைய குறைகளை அவன் பட்டியலிட்டு அல்லாஹ்வுக்கு செய்த மாறையும் அல்லாஹு தஆலா கொடுத்த அருளையும் அவன் ஒப்பிட்டு பார்த்தவுடனே அவனுடைய கண்களிலிருந்து அவன் அறியாமல் கண்ணீர் மல்க அவன் கண்ணீரை விடக்கூடிய நிலை ஏற்படுமே. அப்படிப்பட்டவனையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய அர்ஷ் நிழலில் அடைக்கலம் தருகின்றான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உயிரும் நம்முடைய உடமையும் நம்மை சார்ந்த அனைத்துமே இது மிகவும் மிகவும் விலை உயர்ந்தது. ஏனென்றால் எதுவரை என்றால் ஒரு முஃமினுடைய கண்களில் இருந்து வரக்கூடிய ஒரு கண்ணீர் சுட்டு அதை அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் ஒருவன் கண்ணீர் விட்டான் என்றால் அந்த கண்களை நரக நெருப்பை தீண்டுவது கிடையாது என்ற ஹதீசுகள் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸின் மூலமா பார்க்கலாம். இந்த ஹதீஸிலும் என்ன சொல்லப்பட்டது? மனிதன் தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடிவது, அப்படிப்பட்ட சாரர்களையும் அல்லாஹ் தஆலா அவன் அர்ஷ் நிழலில் அடைக்கலம் தருகின்றான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இபாதத்தும் இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் யாரும் இல்லாத நேரத்தில் அல்லது இரவில் நாம் எழுந்தோம், அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய அருளையும் அவருடைய நிஅமத்தையும் அவன் நம் மீது பொழியக்கூடிய எல்லா விஷயத்தையும் உணர்ந்து நாம் என்ன எப்படி ஒரு நன்றி உள்ள ஒரு அடியார்களாக இருக்கின்றோமா அல்லது நன்றி கெட்ட ஒரு அடியார்களா வாழ்றோமா என்ற அந்த நிலையை நினைத்து, இப்படிப்பட்ட ஒரு அடியானுக்கும் அல்லாஹ் நீ கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றாய், இப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் நான் உனக்கு நீ அறியக்கூடியவனாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கின்றது என்று இந்த நேரத்திலும் நீ எனக்கு உன்னுடைய அருளை கொடுத்து கொண்டு இருக்கின்றாய் என்ற அந்த நிலையில் அவன் சிந்தித்து விடக்கூடிய கண்ணீர் அல்லாஹ்விடம் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியதாக இருக்கின்றது, பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். நாம அல்லாஹ்வுக்காக நேசிப்பதும் அல்லாஹு தஆலாவுக்காக கண்ணீர் விடுவதும் என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. இப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா அவனுடைய குறிப்பாக அவனுடைய நேசத்தில் அவன் அல்லாஹு தஆலாவும் அந்த அடியார்களை நேசிக்கின்றான், தன்னுடைய அர்ஷ் நிழலில் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இப்போ இந்த ஹதீஸில் நாம் பார்த்தது, இருவரும் அல்லாஹ்வுக்காக நேசித்தார், வேறு எந்த ஒரு காரணம் கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கல் வாங்கல் மற்ற உதவிகள் வேறு ஏதாவது அது இருப்பது என்பது இயல்பான விஷயம். ஆனால் அவர் நேசித்த நோக்கமே என்ன? ஒரு முஃமின், ஒரு நம்முடைய முஃமின் சகோதரர் அவர் நேசிப்பது, சந்திப்பது, புன்முறுவலோடு சந்திப்பது, அவருக்கு ஏதாவது உதவி என்றால் என்ற அல்லாஹ்வுக்கு வேறு எதுவுமே தெரியாது. நாம கூட பார்க்கும் பொழுது நம்ம ஒரு முஹல்லாவில் வந்து சேருகின்றோம் என்றால் இதற்கு முன்னால் நாம் எங்கு இருந்தோம், எந்த இடத்தில் இருந்தோம், எப்படி இருந்தோம் என்று தெரியாது. ஆனால் நம்முடைய உலக சேவைக்காகவோ வேறு விஷயத்திற்காக நம்ம ஒன்று சேரும் பொழுது
அங்கு நிறைய முஃமின்களுடைய சகோதரர்களை சந்திக்கக்கூடிய நிலையில் நம்முடைய நாம் நேசம் கொள்கின்றோம். எதற்காக நேசம் கொள்கின்றோம்? அங்கு அல்லாஹ்வுக்காக என்ற அந்த நேசம் நம்மிடம் இருக்க வேண்டும். உலக விஷயங்கள் அது அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. உலக விஷயத்திற்காக ஒரு நேசித்த என்றால் அந்த நேசம் அந்த உலக விஷயத்திற்காக அவருடைய எண்ணத்தின் பிரகாரமே இருக்குமே தவிர அதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அது பெற்று தருமா என்றால் அது தராது. ஆக நாம் நேசிப்பது, முஃமினை நேசிப்பது என்பது இது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தும் சிறப்பு இருக்கின்றது. ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் நாம் அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. அதே போல் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த அருட்கொடையை நினைத்தும் நாம் செய்யக்கூடிய தவறுகளை நாம நினைத்தும் அல்லாஹ்வுக்கு நாம நன்றியுள்ள ஒரு அடியார்களாக இருப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு நமக்கு உதவி புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.